இந்த நாளிலும் நீங்கள் கவனமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நான் உங்களை அழைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர தேவன் அவருடைய வார்த்தையை பயன்படுத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில, திரும்புங்கள, பக்கத்துல யார் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர தேவன் அவருடைய வார்த்தையை பயன்படுத்துவார். வார்த்தையை பயன்படுத்தாமல் அவர் அற்புதம் செய்வதில்லை. வார்த்தையை பயன்படுத்தாமல் மாற்றத்தை கொண்டு வருவதில்லை. மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் வார்த்தையை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏதோ ஒரு மாற்றம், உங்கள் குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம், அல்லது உங்கள் வேலை வேலையில ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். எந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோட கேட்பீர்கள், ஆனால் இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். கேட்டவர்கள் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால் வல்லமை நிச்சயம்.